ஓம் சாய்ராம். ஜெய் சாய்ராம். சாய் சொந்தங்களுக்கு வணக்கம். பாபா என்னுடைய கோவிலுக்கு வர வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கார். என் கோவிலுக்கு நீங்கள் வர வேண்டாம், நான் உங்கள் வீட்டுக்கு வர்றேன் அப்படிங்கிறார். எவ்வளவு நல்ல உண்மை! எந்த அளவுக்கு நம்ம பேரில் அவர் பரிவு எடுத்துக்கிறார் பாருங்கள். அவர் நம்ம தொந்தரவு பண்ணக்கூடாது. எல்லாரும் போயிட்டு அவரை பார்த்து அது வேணும் இது வேணும்னு கேட்கக்கூடாது. இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 2 வாரங்களுக்கு நம்ம அப்பாவை ஓய்வாக விட்டுறணும். ஏன் ஏன் அவரை ஓய்வாக விடணும் அப்படின்னு பார்த்தோம்னா, எப்படி பாருங்கள், உலகத்தில் எல்லா நாடுகள்லையும் இந்த கொரோனா என்கின்ற இந்த நோய் ரொம்ப எல்லாரும் அவஸ்தைப்படுறாங்க. பல நாடுகளில் லட்சக்கணக்கான மக்கள் இதனால் பாதிச்சிருக்காங்க. இதிலிருந்து விடுபடுறதுக்காக அவங்க எல்லாம் முயற்சி பண்ணுறாங்க. மருந்து கண்டுபிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. பெரிய பெரிய விஞ்ஞானிகள்லாம் அதுலேருந்து விடுபடுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. முடியலை. சாயப்பாவால் தான் முடியும். கண்கண்ட கடவுள், கலியுக தெய்வம் நம்முடைய சாயப்பா மட்டும்தான் அது செய்ய வல்ல ஒரு சக்தியை பெற்றிருக்கிறார். அதனால் யாருமே இந்த வியாழக்கிழமை பாபாவுடைய பிறந்த நாள், ஸ்ரீராம நவமி, ஒவ்வொரு வருஷமும் நம்ம அதை விமர்சையாக கொண்டாடுவோம். அதை எப்படி கொண்டாடுவோம் பாருங்கள், எவ்வளோ அதை சிறப்பாக கொண்டாடுவோம்னா பாருங்கள். வாழை மரம், தோரணம் கட்டுறது, அலங்கார மின் விளக்குகள் கட்டுறது, கூட்டு பிரார்த்தனை கோபுரத்திற்கு வெள்ளை அடிக்கிறது, அன்னதானத்துக்காக மளிகை சாமான், பூஜை சாமான், வாழை இலை, சமையல் செய்கிறதுக்கான பாத்திரங்கள்லாம் நல்ல நிலையில் உள்ளதான்னு கவனிக்கிறது, அன்னதானத்துக்காக வாங்கி வந்த காய்கறிகள் எல்லாம் முன்கூட்டியே வெட்டி வைக்கிறது, மறுநாள் சமையலுக்காக அரிசி, பருப்பு, நெய், கடுகு, எண்ணெய், இந்த மாதிரி மளிகை சாமான்களை எடுத்து அந்தந்த பாத்திரத்தில் எடுத்து வைக்கிறது. சமையல் கலைஞர் மறுநாள் வந்தார்னாக்கா அவருக்காக மெனு ஐட்டங்களை சொல்லி அந்த சாமான்களையும் அவரிடத்துல ஒப்படைக்கிறது. காலையிலே ஆரத்தி செஞ்சு பொங்கலை படைச்சி வரக்கூடிய எல்லா பக்தர்களுக்கும் அதை பிரசாதமாக கொடுக்கறது. அதில் மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வருஷமும் பெரிய பெரிய வித்வான்களை வச்சு, இப்போ மதுரை கந்தர்வ கான ஜோதி திரு சிவகேசவன் குழுவினர் பஜனை பாடல்களை ஆரவாரமாக பாடுறது, ரொம்ப அழகாக பாடுறது. அனைத்து பக்தர்களுக்கும் ஏதாவது தன்னுடைய வீட்டு திருமணத்திற்கு வந்தது போல் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் பங்கெடுத்துக்கிட்டு சேவைகளை செஞ்சு தன்னுடைய மகனுடைய திருமணம், மகள் திருமணம், பெற்றோர்களுடைய 60வது கல்யாணம், சஷ்டியப்த பூர்த்தி, இதெல்லாம் நடந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அவங்கெல்லாம் பங்கெடுத்துக்கிட்டு இந்த மாதிரி எண்ணி ஒரு அர்ப்பணிப்போட ஒவ்வொரு சேவையும் செஞ்சு ரொம்ப அழகாக செய்கிறது. காலையில் சாயப்பாவுக்கு கல்யாணம், மாலையில் அவருடைய வரவேற்பு, அந்த மாதிரி ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நடத்தி வர்றதை நம்ம பார்த்துருக்குறோம். அதுலேயும் நாளைக்கு வர்ற இந்த ஸ்ரீராம நவமி, சாயப்பாவுடைய பிறந்தநாள், அப்பாவுடைய பிறந்தநாளை எப்படியெல்லாம் நம்ம கற்பனை பண்ணி ஒரு வருஷமும் பல ஆண்டுகளாக நம்ம செஞ்சுக்கிட்டு வர்றோம். இருந்தாலும் இந்த வருஷம் சாயப்பாவை நம்ம தொந்தரவு பண்ணக்கூடாது. தொந்தரவு பண்ணாமல் அவர் போயிட்டு இந்த கரோனாவெல்லாம் ஒழிக்கிறதுக்காக வேகமாக போகிறாரு. அவர் நம்ம தடுக்கக்கூடாது. இந்த மாதிரி நம்ம இந்த கூட்டு பிரார்த்தனை கோபுரத்தில் பண்ணுவோம், அழகாக பண்ணுவோம். இந்த குழந்தை இல்லாத தம்பதிகள்லாம் கூட்டமாக குழந்தை வரம் வேண்டி நம்ம வழித்துணை பாபாட்ட வேண்டி திருமதி நம்ம சாய் மாதா வரலட்சுமி அம்மா அவரத்தில் எலுமிச்சம் கனி பெற்று ஒரு பக்கம் கனி வாங்கிட்டே போவாங்க. இன்னொரு பக்கம் ஏற்கனவே கனி வாங்கி அதை சாப்பிட்டு அதனுடைய பலனாக குழந்தையோடு வரிசையில் நின்று அதை மகிழ்ச்சியாக ஒவ்வொரு குழந்தையாக அதுக்காகவே பிரத்யேகமாக நேர்த்தியாக செஞ்சுருக்கிற அந்த தொட்டிலில் போட்டு பாபாவனுடைய மடியில் கடத்தி அதை ஊஞ்சலில் போட்டு ஆராட்டு செஞ்சு அப்புறம் 12 மணிக்கு மேலே மகா அன்னதானத்திற்காக சமையல் செஞ்ச எல்லாத்தையும் கீழே இருந்து மேலே கொண்டு வர்றது. அதை கூட்டு பிரார்த்தனையில் வச்சு ஆரத்தி பண்ணி அன்னதானம் பண்ணி கூட்டு பிரார்த்தனை செஞ்சு மறுபடியும் எல்லாம் பண்ணி சாப்பிட்றது எல்லாரும்.
அப்புறம் பால் அபிஷேகம், மறுநாள் மறுபடியும் வந்து பாபாவுக்கு அபிஷேகம் சாயங்காலத்தில், இரவு ஆரத்தி, இரவு அன்னதானம். இந்த மாதிரி 2 நாள் வைபவமாக இந்த வைபவத்தை செஞ்சு என்ன இந்த மாதிரி ரொம்ப அழகாக செய்வோம். இதை அவரே நேரடியாக இன்றைக்கி வந்து நம்மெல்லாம் பண்ணுறதில்ல. இந்த சேவையை நம்ம வீட்டிலேருந்து இந்த விளக்கெல்லாம் ஏற்றி அந்தந்த நேரத்தில் அந்தந்த ஆரத்தி நேரத்தில் விளக்கை ஏற்றி நேரடியாக அவருக்கு நம்ம ஆரத்தி பண்ணோம். அவரே நமக்கு வந்து நேரடியாக வந்து வாழ்த்துறதுக்காக வராருன்னு நினச்சி மனப்பூர்வமாக நம்ம பண்ணோம். பிறகு வந்து லைவில் நம்ம போடுவோம். சாயப்பாவுடைய இந்த ஆரத்தியை லைவில் போடுவோம். எத்தனை பேர் வந்திருக்கோமோ, 10 பேரோ 5 பேரோ 4 பேரோ, அரசாங்கத்தினுடைய சட்டத்திட்டத்துக்கு விதிமுறைகளுக்கு உட்பட்டு தான் நம்ம செய்ய வேண்டியது இருக்குது. அதனால் நம்ம அங்கங்கிருந்து அந்தந்த வீடுகளிலிருந்து அந்தந்த நாடுகளிலிருந்து எல்லா சாய் சொந்தங்களும் இணைஞ்சிருங்க. நம்ம பிரார்த்தனை பண்ணுவோம். சாயப்பாவனுடைய இந்த பிறந்தநாள் வைபவத்தை நம்ம நல்லா கொண்டாடுவோம், மகிழ்ச்சியாக இருப்போம். ஓம் சாய்ராம். வாழ்க வளமுடன். பாபா தரிசனம் பாப விமோச்சனம், வியாழன் தரிசனம் விடியல் நிதர்சனம், வண்டலூர் வருபவர்கள் வலியெல்லாம் மறப்பார்கள். ஜெய் சாய்ராம்.